உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவார், பயப்படாதே. 1 சாமுவேல் 1:17. அதற்கு ஏலி, சமாதானத்துடனே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றான். விண்ணப்பம் செய்வதில் நாம் வல்லவர்கள்தான். எப்போதும் விண்ணப்பம் செய்து கொண்டிருப்பவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். மனிதர்களிடம் விண்ணப்பம் செய்யாமல் தேவனிடம் விண்ணப்பம் செய்யும் வரை எந்த விண்ணப்பமும் நல்ல விண்ணப்பமே. ஆனால் சிலரோ தேவனிடம் விண்ணப்பம் செய்வதே இல்லை, அவர் தருவார் என்று காத்திருப்பதே இல்லை. எப்போதும் மனிதர்களிடமே விண்ணப்பம் பண்ணுகிறவர்களாக இருக்கின்றனர். மனிதர்களிடம் விண்ணப்பம் வைத்து பெருமளவில் நிறைவேறுவதே இல்லை. அவர் என் சொந்தக்காரர், எனக்காக எதையும் செய்வார் என்று சொல்வார்கள். ஆனால் அவரிடம் சென்று கேட்ட பிறகுதான் உண்மை புரியும். அவர் நிச்சயமாக அந்த காரியத்தை நமக்கு செய்து தர மாட்டார். தேவை உள்ள மனிதர்கள் அதிகமாகத்தான் உள்ளனர், தேவையும் அதிகமாகத்தான் உள்ளது. ஆனாலும் நமக்கு தேவை முதலில் தேவன். அவரிடமே விண்ணப்பம் பண்ண வேண்டும். அன்னாள் என்ற அருமையான தேவ பிள்ளைக்கு குழந்தை இல்லாமல் மலடியாக இருந்தாள். அவள் சமுதாயத்தில் மிகவும் நிந்திக்கப்பட்ட, அவமானப்பட்ட நிலையில் இருந்தாள். நம்மை போல வீடு வேண்டும், கார் வேண்டும் என்றோ பெரிய தேவையெல்லாம் அவளுக்கு கிடையாது. அவளுக்கு தேவை தனது வயிற்றில் ஒரு பிள்ளை உற்பத்தியாக வேண்டும். நாம் வீடு வேண்டும், நிலபுலன் வேண்டும் என்றால் கூட நமது தேவையை விண்ணப்பமாக நமக்கு நெருக்கமானவர்களிடம் தெரிவித்து விடலாம். ஆனால் இந்த தேவையை எந்த மனிதனாலும் சந்திக்கவே முடியாது. இன்றைய நவீன உலகத்தில் வேண்டுமானால் பிள்ளைகளை பெற்றுக்கொள்வதற்கு சில மாற்று வழிமுறைகளை பின்பற்றலாம். அந்த அளவிற்கு நவீன மருத்துவத்திற்கு தேவன் வழிவாசல்களை திறந்து வைத்திருக்கிறார். அவருக்கு நன்றி சொல்வோம். இப்போதும் இந்த மருத்துவ வசதிக்கு வழியில்லாமல் நிந்தனையோடு வாழ்கிறவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். அப்படித்தான் அன்னாள் வேதனைப்பட்டாள். தனது இருதயத்தை கர்த்தரிடம் ஊற்றினாள். தேவன் அவளுடைய வேண்டுதலை கேட்டு அவளுடைய கற்பத்தின் கனியை ஆசீர்வதித்தார். இன்றும் நீங்கள் இதுபோன்ற நிந்தனையிலும் அவமானத்திலும் இருக்கிறீர்களா? பயப்படாதிருங்கள். தேவ சமூகத்தில் விண்ணப்பத்தை வைத்து காத்திருங்கள். தேவ மனிதனாகிய சாமுவேலை அன்னாள் வயிற்றில் வைத்தது போல உங்களுக்கும் அற்புதம் செய்வார். பயப்படாதிருங்கள். ஆமேன்.